குவைத்தோட அல் சலாம் ஏர்பேஸ் இருக்குல்ல, அதை வந்து அடித்தாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஏர்போர்ட் வந்து சிதிலமாயிருச்சு. 6000 ஏக்கர் அல்லது ஒரு 37-38 ஸ்கொயர் கிலோமீட்டர். யார் அடிச்சா அப்படின்னா ஈரானோட ட்ரோன் அடிச்சிச்சு. நீ அனுப்பிச்சிங்களா? ஆமாம், நாங்கள் தான் அனுப்பிச்சோம். மிசைல் அண்ட் ட்ரோன் அனுப்பிச்சோம். 37 அனுப்பிச்சிருக்காங்க மொத்தம். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அமெரிக்காவில் காசு பயங்கர சிக்கல். அமெரிக்காவுக்கு எதிரி நாடுகள் இருக்காங்கல்ல, அப்புறம் ராணுவத்துக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணணும்னு இருக்கா? இல்லை, இவன் தான் வெளியில் போய் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 800 தளங்கள் வச்சுருக்காங்க, சிறுசும் பெருசுமா உலகத்தில். 6 கோடி பேர் வந்து ஒருவேளை சாப்பாடு, அப்புறம் தங்குறதுக்கு வீடு இல்லை அப்படின்னு வறுமை கோட்டு கீழே நிறைய இருக்காங்க. அப்போ அமெரிக்கா வந்து வீழ்ச்சி அடைய அடுத்த கட்டத்தில் நிற்கிறாங்க. இப்போ செலவு அதிகமாயிருச்சு, வரவு குறைஞ்சி போச்சு அப்படின்னு அப்படியே கையை பிசைஞ்சிட்டு நிற்கிறாங்க. ரொம்ப பெரிய சிக்கல். இதில் வந்து இதுக்கு எல்லாத்தையும் காரணம் யார்? இந்த பக்கம் மிடில் ஈஸ்டில் நம்ம கண்ட்ரோல் வேணும்னு நினச்சதுனால அதை வந்து கரெக்டாக தூபம் போட்டு பண்ண நெதன்யாகு. அந்த ஸ்பை பண்ணாங்கல்ல, பிடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்குள்ள வந்து என்ன 2 பேருக்கு இடையில உரசல் வந்துச்சு வச்சுக்கல, என்ன நடக்கும்? இஸ்ரேலை வந்து ஒன்றும் இல்லாமல் உருத்திரமாக ஆக்கிடுவாங்க. நேற்று வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒய்சபா கம்பெனியை வந்து பர்சனலாக மீட் பண்ணி பேசணும் அப்படின்னாரு. போயா வேலையை பார்த்து போயா, ரிஜெக்டட் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. இப்படி எல்லா விதமான இதையும் வந்து நம்முடைய அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி போச்சு அப்படின்னு அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. உலகத்தோட மொத்த ஜியோகிராஃபி, மொத்த லேண்ட்ஸ்கேப் எல்லாம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. அமெரிக்கா வந்து உண்மையிலேயே ஒரு பரிதாபமான ஒரு நிலையில அமெரிக்கா இருக்காங்கன்னு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போது அந்த போருடைய தாக்குதலாம் கொஞ்சம் அமைதியான மாதிரி இருந்துகிட்டு இருக்க நிலைகளில் மீண்டும் அந்த போர்கள் தொடங்கினதை பார்த்தோம். குவைத் பஹ்ரைனில் ஒரு கடுமையான தாக்குதலை ஈரான் தரப்புல செய்திருக்க மாதிரி சென்டோமுடைய அறிக்கைகள் வெளியே வந்திருக்கதா பார்க்க முடியுது. இப்போ இந்த தாக்குதல் நடத்துவதற்கு என்ன காரணம்? ஒரே காரணம் அமெரிக்கா தான். என்னென்னா அமைதியாக இருந்து பேச்சுவார்த்தை பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, ஹர்மோஸ் நீ திறந்தே விடணுன்றாங்க. அன்கண்டிஷனல் ஓப்பன் அப்படின்னு சொன்னால் முடியாதுன்றாங்க. இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இங்கே ஹர்மோஸ் வழியே விட மாட்டேன்னு இவங்க பண்ணுறாங்களா. அதுக்கு வெளியில் வந்து அமெரிக்கா வந்து அவங்களோட கப்பல் படையை நிறுத்தி வச்சுக்கிட்டு நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லி பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குல்ல. இந்த பிரச்சனை நடந்தால் நீ உன் பாட்டுக்கு இரு, நான் என் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வெயிட் பண்ண என்ன ஆகி போச்சு, அவனுக்கான அமெரிக்காக்கான செலவு வந்து ரொம்ப எக்கச்சக்கமாகி போச்சு பாருங்கள். அந்த செலவை சமாளிக்க முடியாத அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பேச்சுவார்த்தை பண்ணணும். பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அமெரிக்காவில் அங்கே 1-2 சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சொன்னால் இவன் இங்கே வந்து இடையில வந்து பந்தர் அப்பாஸ் பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பில்டிங்கில் அடித்தான். அப்புறம் வந்து என்னது ரிஷாபாயில் ஏதோ ஒரு ஐலாண்டு, அங்கே வேறு தாக்குதல் நடத்திவிட்டு என்ன சொன்னான்னா, இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ், இதோட தற்காப்புக்காக நாங்கள் தாக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ நீ செல்ஃப் டிஃபென்ஸாக வந்து நீ அங்கே 11,000 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்து உனக்கு என்ன செல்ஃப் டிஃபென்ஸ், இங்கே வந்து அடிக்கிறது, உனக்கு இங்கே என்ன வேலை? நம்ம தமிழ்நாட்டு இங்கே உட்காந்துருக்கோம், திடீர்னு போயிட்டு வந்து உத்தரப்பிரதேசில் போயிட்டு எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பாதுகாப்புக்காக நான் உத்தரப்பிரதேசில் போய் அடிக்க போகிறேன்னா விடுவாங்களா? பக்கத்தில் இங்கேருந்து சென்னையில் ஒரு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் போய் பேச முடியாது தமிழ்நாட்டுக்குள்ளேயே. இப்போது ஒவ்வொரு இடமும் ஒரு கலாச்சார ரீதியிலே அவ்வளோ தூரம் இருக்குல்ல. அப்போ வந்து என்ன செல்ஃப் டிஃபென்ஸு அப்படின்னா, உன்னோட இடம் இங்கே இருக்க போய் தான் நீ இவ்வளோ ஆடுற, உன் இடத்த பூரா அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி 3 நாளைக்கு முன்னாடி குவைத்தோட அவனுடைய அல் சலாம் ஏர்பேஸ் இருக்குல்ல, ஆமாம், அதை வந்து அடித்தாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அதில் அடித்தால ஏர்போர்ட் வந்து சிதிலமாயிருச்சு. ஆமாம், ஏர்போர்ட்டில் ஒரு மேஜர் பார்ட்டு சிதிலமாயிருச்சு. ஓகே, அந்த ஏர்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் அல்லது ஒரு 37-38 ஸ்கொயர் கிலோமீட்டர். ரொம்ப மிகப்பெரிய ஏர்போர்ட்டு. ஆனால் மக்கள் என்ன, நாடு சின்ன நாடு தான், ஆனால் டெர்மினல் 1 டெர்மினல் 2ன்னு சொல்லி ரொம்ப பெருசாக, அப்புறம் பெரிய ஃப்ளைட்லாம் வர அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸாக ரொம்ப இது பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ரன்வே பிரச்சனை இல்லை, பட் ஆஃபீஸு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் போயிருமே டக்குன்னு ஒரு ஏரியாவே வந்து பயங்கர சிதிலமாயிருச்சு, மோசமாயிருச்சு. அப்படிங்கும்போது யார் அடித்தா அப்படின்னா ஈரானோட ட்ரோன் அடிச்சிச்சு. நீ அனுப்பிச்சிங்களா? ஆமாம், நாங்கள் தான் அனுப்பிச்சோம். மிசைல் அண்ட் ட்ரோன் அனுப்பிச்சோம். 37 அனுப்பிச்சிருக்காங்க மொத்தம். ஆமாம், மிசைல்ஸே அனுப்பியிருக்காங்க. மிசைல்ஸ் அண்டு ட்ரோன் 2 சேர்த்தா 37 மொத்தம். அதில் எத்தனை ட்ரோன் எத்தனை மிசைல்னு கணக்கு வரல. மொத்தம் மேபி ஒரு 10 மிசைலும் ஒரு 27 ட்ரோன் அனுப்பிச்சிருக்கலாம். ஓகே, சும்மா உதாரணம் நான் சொல்கிறேன், அனுப்பிச்சிருக்கலாம். அது அனுப்பிச்சா அதுதான் வந்து ஏர்போர்ட்டில் விழுந்துச்சா அப்படின்னா 2 கேள்வி. ஏர்போர்ட்டில் இவ்வளோ தூரம் சிதிலமாகிற அளவுக்கு உன்னோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மோசமா? ஒரு கேள்வி. ஏன்னா அவனோட பேட்ரியாட் வச்சுருக்கான்ல, தாடு வச்சுருக்கான்ல, அங்கேயும் தாடு இருக்கானே. ஆமாம், தாடு இருக்குது. அப்போ பேட்ரியாட்டு தாடு இப்போ யூஸ் பண்ண வேண்டாம், பக்கத்தில் இருந்து வருது. பேட்ரியாட் இருக்குல்ல, பேட்ரியாட் என்ன பண்ணுச்சு?
அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணுச்சு பேட்ரியாட்டு. இவங்க வந்து அனுப்பிச்ச அந்த மிசைல் இருக்குல்ல, மிசைல் வந்து கரெக்டாக போய் அவனோட அல்சலாம் பேஸில் விழுந்துருச்சு. அதை அடிக்க போன பேட்ரியாட் இருக்குல்ல, அதுதான் ஏர்போர்ட்டில் விழுந்தது. ஸோ பிரச்சனை வந்து ஒரு தாக்கு இல்லை, ஒரு கல்ல 2 மாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவன் அனுப்பிச்ச ஈரான் அனுப்பிச்ச மிசைல் வந்து அல்சலாம் ஏர்பேஸில் விழுந்துருச்சு. அதை தாக்க போன பேட்ரியாட்டோட மிசைல் இருக்குல்ல, அது வந்து ஏர்போர்ட்டில் விழுந்துருச்சு. இவங்களோடதே ஆமாம், அதுதான் பிரச்சனை. அது சொன்னாங்க. அது கரெக்டாக ஒரு 10 மணி நேரம் கழித்து ஈரான் வந்து IRIB இருக்குல்ல, அது வெளியிட்டாங்க. இது வந்து எங்களோட மிசைலோ எங்களோட ட்ரோனோ இங்கே வந்து ஏர்போர்ட்டில் அடிக்கலை. ஏர்போர்ட்டில் அடித்தது வந்து எங்களை இதுக்கு இன்டர்செப்ட் பண்ண வந்த பேட்ரியாட்டோட மிசைல் இருக்குல்ல, அதுதான் விழுந்து இவ்வளோ சிதிலமாயிருச்சு அப்படின்னு. அப்போ என்னாச்சு, சும்மா விட்டுருந்தாடா அவன் பாட்டு அதை மட்டும் அடித்து போயிருப்பான். நீ வந்து அதை அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படத்தை சொல்லுவாங்கல்ல, சும்மா விட்டுருந்தா சாதாரணமாக போயிருப்பாங்க, ஏதோ பண்ணுறப்போனா அடிக்கிட்டு பிச்சு கடையை பூரா காலி பண்ணிட்டு போயிட்டேங்கன்னு சொன்ன மாதிரி ஏர்போர்ட்டும் வந்து சிதிலமாயிருச்சு. ஆனால் அன்னைக்கு வந்து ஈரான் பண்ணது வந்து இவங்க மட்டும் அனுப்பலை, பஹ்ரைன் அங்கேயும் பயங்கர அடி. அது வந்து வெளியே தெரியவே இல்லை. ஏன்னா இந்த ஏர்போர்ட் வந்து பெரிய மெகா இஷ்யூவாக வந்துச்சுல்ல, அந்த இஷ்யூவில் மற்ற எல்லாம் வந்து அமுங்கிருச்சு. அப்புறம் UAE மேலேயே அனுப்பிச்சிருக்காங்க. அதுவும் வந்து அங்கே மேலேயே இது வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. மேலே தடுத்து நிறுத்தி அதை இடத்துக்கு க்ளோஸ் பண்ணாங்க. தடுத்து நிறுத்தினா கூட அந்த டெப்ரிஸ் உள்ளது பிரச்சனை. அது போக தடுக்கிறதுக்கான செலவு இருக்குல்ல, இன்னும் போட்டு செலவு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்குது. இது ஏன் வந்து இங்கே செல்ஃப் டிஃபென்ஸ் அடித்தான்னு ஒன்று இருக்குல்ல, இங்கே பார்த்தா அமெரிக்காவில் காசு பயங்கர சிக்கல். ஓகே, முன்னாடியும் பேசியிருக்கோம் அவனுடைய கடனை பற்றி, அவனோட வருமானம் கடனை பற்றி. நார்மலாக அமெரிக்கா வந்து உலக அளவில் எங்கேயும் உரண்டை இழுக்காமல் அழகாக அப்படி உட்காந்தான்னு வச்சுங்களேன், அவனை மாதிரி ஒரு வசதியாக வாழக்கூடிய நாடு எங்கேயும் இருக்காது. ஏன்னா உலகத்திலேயே நம்பர் 1 அதிகமான அளவு குரூட் ஆயில் கிடைக்குது, அங்கே கேஸ் கிடைக்குது. ஓகே, அது போதும் அவனுக்கு. அப்புறம் இது குரூட் ஆயில் கிடைக்குதே, மற்றபடி எல்லா இடமே பாலைவனமா அப்படின்னா அங்கே வந்து பாலைவனமும் இருக்குது, சோலை வனமும் இருக்குது. அங்கே இன்னும் மிகப்பெரிய நாடு இல்லை. அங்கே வந்து அரிசோனான்னு ஒரு ஏரியா தான் வந்து பாலைவனம். அந்த பாலைவனத்தோட ப்ளஸ்ஸும் அவனுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் மற்ற சோலையாக இருக்கக்கூடிய இடங்களும் கிடைக்குது. அப்போது அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்குது. ஸோ உணவு பிரச்சனை இல்லை. மக்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ 50 மாகாணத்தில் மொத்த மக்களே 34-35 கோடி பேர் தான். அதை கரெக்டாக ஒழுங்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மக்கள் அவங்கவுங்களுக்கு வேலை வாய்ப்பு எதுன்னு சொல்லி பண்ணியிருந்தாங்கன்னா அமெரிக்கா வந்து உண்மையிலே சொர்க்கபுரியாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம நினைக்கிற அமெரிக்காலாம் வந்து சொர்க்கபுரின்னு சொல்லி கட்டமைக்கப்பட்டது. அங்கே போகிறவன் பூரா வந்து ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு, நம்ம ஊருக்காரன் போகிறாங்கல்ல, போயிட்டு பார்த்தா எனக்கு வந்து இத்தனை டாலர் சம்பளம், அத்தனை டாலர் சம்பளம் சொல்கிறாங்கல்ல, ஊருக்கு பணம் அனுப்ப முடியாது. ஊருக்கு கிளம்பி வரணும் அப்படின்னா வந்து இந்த ஃப்ளைட் டிக்கெட்டு இது, அப்புறம் ஃபேமிலியோட வரணும், இங்கே வரணும் அப்படின்னா இது பதிலாக வந்து பேசாமல் நான் ஒரு 50,000 அனுப்பிச்சி வச்சுறேன். அந்த மாதிரி வந்து ஒரு ட்ராப்பில் சிக்கிற மாதிரி. அப்படி ஒன்றும் பெரிய சுகமானதெல்லாம் அமெரிக்கா கிடையாது அப்படின்னு சொல்லி நானே நிறையா பேர்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அது அப்படியே வந்து துபாய் போனால் அட்லீஸ்ட் நம்ம பக்கத்தில் 4 மணி நேரத்தில் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு சௌரியம் தான். அங்கே போனால் வந்து 23 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வரணுன்னு இருக்குல்ல, அது. ஸோ அங்கே வந்து உண்மையிலேயே பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்குது, AI டெக்னாலஜி இருக்குது, ஸ்பேஸ் டெக்னாலஜி இருக்குது, எல்லாமே இருக்குது. அங்கே வேறு நாட்டோட சண்டை போடாமல் எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா, என் நாடு என்னோடது இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னா நான் உலகத்தோட சொர்க்கபுரி வந்து அமெரிக்காவாக இருக்கும். அதை விட்டுட்டு இங்கே வந்து எல்லாம் பெட்ரோல் டாலரில் வேணும், நான் வந்து எல்லாத்தையும் ஊரை பூரா அடித்து உலையில் போட்டு அப்புறம் பெட்ரோல் டாலர் பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் வந்து வளருவான்ல, டெவலப் ஆவான்ல. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகமாக இப்போ இருக்குது. சரி, இப்போ அமெரிக்காவோட என்னவா நிலைமைகள் இருக்குது சார்? அங்கே அமெரிக்காவுக்குள் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிற மாதிரி தகவல்கள் வரதையும் பார்க்க முடியுது. அமெரிக்காவுக்குள்ளே இப்போ என்ன நிலைமையில் இருக்குது? என்னென்னா கையில் காசு இல்லை. ஓகே, அவனுடைய மேஜர் பட்ஜெட் எல்லாமே வந்து இதுக்கு போகுது, இராணுவத்துக்கு போகுது. இராணுவத்து வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. சரி, கணக்கு வழக்கம் போகுதுல்ல, என்ன கொண்டு வந்த, அதாவது அமெரிக்காவுக்கு எதிரி நாடுகள் இருக்காங்கல்ல, அமெரிக்காவை சுற்றி பயங்கரமான எதிரி நாடுகள் இருக்காங்க, அப்புறம் இராணுவத்துக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணணுன்னு இருக்கா? இல்லை, இவன் தான் வெளியில் போய் நிறைய செலவு பண்ணிகிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 800 தளங்கள் வச்சுருக்காங்க, சிறுசு பெருசுமா உலகத்தில். இது மொத்த நாடுகளே 193-195 நாடுகள் தான் மொத்தமே. 800 தளங்கள் வச்சுருக்காங்க. ஓகே, அப்போ அவ்வளோத்துக்கு வந்து ஃபீட் பண்ணணும்ல. ஓகே, அப்போ அங்கே வந்து காசு பயங்கரமாக வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு 34 கோடி பேர் சொன்னேன் இல்லையா, 6 கோடி பேர் வந்து ஒருவேளை சாப்பாடு அப்புறம் தங்குறதுக்கு வீடு இல்லை அப்படின்னு வறுமை கோட்டு கீழே நிறையா இருக்காங்க. அமெரிக்காவிலே 6 கோடி பேர். 6 கோடி பேர், இப்போ 5.5 கோடியிலேருந்து 6 கோடி பேர் கணக்கு, ஒருவேளை சாப்பாடு. அப்போ என்ன செய்வாங்க,
போய் அடிச்சு பிடுங்குவாங்க. அது நடக்குது. கலிஃபோர்னியா அதெல்லாம் சொல்கிறாங்க, நிறைய அடிச்சு பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி 6 கோடி பேர். ஓகே, அதில் பிளாக் இருக்காங்க, வெளியிலேருந்து வந்தவங்க இருக்காங்க, ஒயிட்டும் இருக்காங்க. ஒயிட்டெல்லாம் வந்து தங்குறதுக்கு வீடு இல்லாமல் காரில் அங்கே பார்க்கில் அப்படி தங்குற ஆட்கள் நிறையா உண்டு அங்கே. 6 கோடி பேர் ஒழுங்காக வீடு இல்லாமல், ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி மருத்துவ கட்டமைப்பு இருக்குல்ல, சூப்பர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆனால் மக்கள் போக முடியாது. எல்லாமே இன்சூரன்ஸ் போட்டால் இது நொல்ல, இது நொட்டை, இது சேராது, இது கவர் ஆகாது அப்படின்னு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி தான் சமீபத்தில் ஒரு போன வருஷம் நினைக்கிறேன், இன்சூரன்ஸ் கம்பெனியோட சீஃப் சிஓ இருக்காங்கல்ல, அவன் வந்து ஒரு ஹோட்டலில் வெளியே வரும்போது ஷூட் பண்ணிட்டு போனான் ஒருத்தன், உன்னால தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த மாதிரி மக்களுக்கு அந்நியப்பட்டு நிற்கிது அமெரிக்காவோட அரசும் அமெரிக்காவோட பொருளாதாரமும். ஓகே, இப்போ என்னென்னா ஒரு சிம்பிளாக உதாரணம் சொல்லலாமே. என்னென்னா அங்கே வந்து ப்ரெக்னென்ட் லேடி அண்டு பிரஸ்ட் ஃபீடிங் லேடி, குழந்தைய பால் கொடுக்குற தாய்மார்கள், அதுக்கப்புறம் வந்து கர்ப்பஸ்திரிகள், இவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து அலோகேஷன் இருக்குது. அதில் இப்போ இருக்கிற ட்ரம்ப்போட நிர்வாகம் இருக்குல்ல, அந்த கட்சி, அந்த பார்ட்டி இருக்காங்கல்ல, ரிப்பப்ளிகன் பார்ட்டி, அவங்க வந்து என்ன சொன்னாங்க, 75% கட் பண்ணிட்டாங்க, கிடையாதுன்னு. ஒரு சாதாரண ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுக்க முடியல. நம்ம வந்து காலை உணவு போடுறோம், மதிய உணவு போடுறோம், ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுறோம், ஃப்ரீ புக் கொடுக்குறோம், லேப்டாப் கொடுக்குறோம். அப்போ அதை கம்பேர் பண்ணி பாருங்கள், தமிழ்நாடு வந்து எவ்வளோ சூப்பர். ஓகே, அப்போ என்னென்னா இந்த மாதிரி அங்கே வந்து 75% அதை கட் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா அடுத்து வந்து பெரிய ரகலை நடக்க போகுது செனட்டில். அது எப்படி கட் பண்ண போச்சு? சரி, கொடுக்குறதுக்கு காசு வேணும்ல, காசில் எங்கே போச்சு? இராணுவத்துக்கு கொடுத்தோம், இராணுவம் என்ன பண்ணிச்சு? அங்கங்கே போனால் எல்லாம் போட்டால் முடிஞ்சு. ஏன்னா இங்கே வந்து எக்கச்சக்கமான செலவு. அப்போ அமெரிக்கா வந்து வீழ்ச்சி அடையிற அடுத்த கட்டத்தில் நிற்கிறாங்க. இப்போ என்னென்னா, முன்னாடி எல்லா இடத்துலையும் செலவு பண்ணுவாங்க, ஆனால் கேட்டால் சைனா அப்படின்னா இந்தா தர்றேன். இந்தியா பெருசாக இல்லை, அரபு நாடுகள், யூரோப் நாடுகள், ஜப்பான் வந்து 2 ட்ரில்லியன் கடன் கொடுத்துருக்கான் அமெரிக்காவுக்கு. சைனா வந்து 1.2 கொடுத்தது, பாதி விற்றுட்டு மிச்சம் ஒரு 500-600 ட்ரில்லியன் தான், பில்லியன் தான் கொடுத்துருக்காங்க. மொத்த யூரோப்பியன் யூனியன் இருக்காங்கல்ல, 9 ட்ரில்லியன் கடன் கொடுத்துருக்காங்க. அரபு நாடுகள் 3 ட்ரில்லியன் கடன் கொடுத்துருக்காங்க. இப்படி பூரா ஊர் உலகத்துக்கு பூரா கடன் வாங்கி, அப்புறம் லோக்கல் மக்கள் அங்கே இருக்காங்கல்ல, பெரிய ஆட்கள்லாம், அவங்க எக்கச்சக்கமாக ட்ரில்லியனில் கடன் கொடுத்துருக்காங்க. கடனை வாங்கி வெறும் கடனை சும்மா வட்டியில் கடன் இல்லை, வட்டி கூட்டு கட்டணுமே 5% வட்டி, 6%, இப்போ 8% சொல்லிட்டு இருக்காங்களாம். ஆனால் பாண்டு வாங்க ஆள் இல்லையா? ஏன்னா பாண்டு யாரும் வாங்குவோம், வெளிநாட்டில் எல்லாம் வாங்கணும்ல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து பெரிய சிக்கலில். முன்னாடி வந்து எவ்வளோ செலவு பண்ணாலும் வரவு வந்துச்சு, இப்போ செலவு அதிகமாகிடுச்சு, வரவு குறைஞ்சி போச்சு அப்படின்னு அப்படியே கையை பிசைஞ்சிட்டு நிற்கிறாங்க. ரொம்ப பெரிய சிக்கல். இதில் வந்து இதுக்கு எல்லாத்தையும் காரணம் யார்? இந்த பக்கம் மிடில் ஈஸ்டில் நம்ம கண்ட்ரோல் வேணும்னு நினச்சதுனால அதை வந்து கரெக்டாக தூபம் போட்டு பண்ண நெதன்யாகு. ஓகே, இப்போ அமெரிக்காவில் இஸ்ரேலுடைய ஸ்பை சிக்கின மாதிரி செய்திகள். ஆமாங்க, அது வேற ஒரு பெரிய சிக்கல்னா போச்சுன்னா, அதாவது நீ வந்து ஊர் உலகம் போகிற சிஏஏங்கிறது சாதாரண ஸ்பை இல்லை, மொசாடுங்கிறது சாதாரண ஸ்பை இல்லை, 2 பேர் சேர்ந்து பண்ண ஆப்ரேஷன் நிறைய. அப்படி பார்த்தா ஈரான் மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் வந்து ஈரானுக்கு எதிராக காசுக்கு ஆசைப்பட்டு தலைவர்களை அங்கே எல்லாத்தையும் காட்டி கொடுத்து எக்கச்சக்கமான பேர் கடந்த ஒரு 4 வருஷத்தில் எவ்வளோ சயின்டிஸ்ட், எவ்வளோ தலைவர்கள் போட்டு தள்ளியிருக்காங்க. அது காரணம் வந்து அவங்க பெரிய புத்திசாலித்தனமாக காசு அள்ளி இறைச்சி அவங்க வந்து காட்டி கொடுத்துறாங்க. அப்படி காட்டி கொடுத்து இவங்க பூரா கிட்டத்தட்ட 40,000 பேரை அரெஸ்ட் பண்ணி 30,000 பேரை தூக்கில் போட்டாங்கல்ல, அதனால எல்லாம் அடங்கி போய் கிடக்காங்க. இப்போ வந்து ஸ்பைக்கு வழி இல்லை. அப்போ நீ தான் பெரிய ஸ்பை ஆச்சே. அப்போ என்ன பண்ணாங்க, இங்கே உளவு பார்த்தாங்க, சவுதியில் இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க, சைனாவில் வந்து இருக்காங்க, பட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, ரஷ்யாவில் இருக்காங்க. ரஷ்யாவே அன்றைக்கி ஒரு இடையில புலம்புனாங்க மொசாத் அங்கே இருக்காங்கன்னு சொல்லி. ஓகே, இப்படி இப்போ கடைசியில் பார்த்தா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா அமெரிக்காவில் வந்து ஸ்பை பண்ணான்னு சொல்லி அவரை பிடிச்சி அது ஒரு பெரிய சிக்கல் ஓடுங்க. நீ என்கிட்டே இந்த வேலையை காமிப்பியா அப்படின்னு ஏற்கனவே போன வாரம் ட்ரம்ப் வந்து நெதன்யாகுவை கெட்ட வார்த்தை போட்டு திட்டினதெல்லாம் வந்துச்சு. இப்போ ஸ்பையை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சா என்ன வெறுமனே அப்படி நான் ஸ்பை, ஆமாம் ஸ்பை அப்படி இல்லை, அவன் என்னென்ன பண்ணியிருக்கான்னு டீட்டெயிலோடு பிடிச்சிருப்பாங்கல்ல, இங்கேருந்து என்னென்ன தகவல் அங்கே அனுப்பிச்சிருக்க, இது என்ன செய்யணும் அப்படின்னு. ஏன்னா அங்கே இருக்கிற முக்கியமான வந்து ஒரு 10-12 கம்பெனி யூதர்கள் கம்பெனி. அந்த யூதர்கள் கம்பெனிக்காகத்தான் அமெரிக்காவே நடக்குது. அல்லது அமெரிக்காவை மொத்தத்துக்கு இவங்க வந்து கைக்குள்ளே வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஊரில் அம்பானி அதானி கண்ட்ரோல் பண்ணலையா, அதே மாதிரி அங்கே வந்து இவங்களுக்காக ஒரு 10-12 கம்பெனிக்காக வந்து மொத்த அமெரிக்கா மக்கள் இது பண்ணிட்டு இருக்காங்கல்ல. மக்களை பூரா வறுமையில் போட்டு இதை போட்டு ஒரு பக்கம் பார்த்தா ஆயுதங்கள் செய்கிற கம்பெனி, ஓகே, போயிங்காக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அந்த கம்பெனிக்கு வந்து ஆர்டர் வேணும், ஒன்று அங்கே சண்டை போடு அப்படின்னு போட்டு அமெரிக்காவோட பொருளாதாரத்தை மக்களை பற்றி கவலையே படாமல், அதான் மக்கள் நலத்திட்டங்கள் பெருசாக ஒன்றுமே இல்லாமல்
அப்படி பார்த்தா மக்கள் நலத்திட்டங்கள் வந்து இந்தியாவில் பெட்ரு. அதாவது நீங்கள் நார்த் இந்தியா விட்டுருங்க, சவுத் இந்தியாவில் எவ்வளோ பெட்ரு மக்கள் நலத்திட்டங்கள். அப்படி அங்கே மக்கள் நலத்திட்டம் பெருசாக ஒன்றுமே கிடையாது. அதுபோக மருத்துவத்துறை இருக்குல்ல, மருத்துவம் வந்து அங்கே கட்டமைப்பு எல்லாம் பெருசாக இருக்கலாம், மக்களுக்கு கிடையாது. அது பணக்காரங்க மட்டும். நம்ம ஊரில் அப்படி இல்லை. ஏழை மக்கள் போனாலும் எவ்வளோ அழகாக ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி நான் வந்து ரெண்டையுமே எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா நம்ம ஊர் சூப்பராக இருக்குது. அங்கே வந்து அந்த ஸ்பை பண்ணாங்கல்ல, பிடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்குள்ளே வந்து சண்டை வந்துச்சுன்னா 2 பேருக்கு இடையில உரசல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? இவனை வந்து இஸ்ரேலை வந்து ஒன்றும் இல்லாமல் உருத்திரமாக ஆக்கிடுவாங்க. ஏன்னா அவன் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு தான் இது வரைக்கும் ஆடிட்டு இருந்தது. இஸ்ரேல் வந்து சின்ன நாடு தான், புத்திசாலி நாடா அப்படின்னா அறிவுள்ள நாடு தான். ஆனால் அவன் மட்டும்தான் புத்திசாலி இல்லை, உலகத்தில் மற்றவங்களும் புத்திசாலியாக இருக்காங்க அப்படின்னு இருக்குல்ல. அதை வந்து இப்போ ஈரான் நிரூபிச்சிட்டு இருக்கான். ஈரான் முதலேருந்து என்ன சொல்கிறான் வந்து, நான் வந்து வம்புக்கு போய் அடிக்க மாட்டேன், நான் வந்து ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணுறேன், செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணுறேன்னு அடிக்க மாட்டேன், ஆனால் என்னை அடித்தா விட மாட்டேன் அப்படின்னு இருக்கான். இது ஆதி காலத்துலேருந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து உள்ள ஒரு கோட்பாடு. இது நாங்களாம் போய் அடிக்கிறது வந்து தவறு அப்படின்னு சொல்லி அடிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து இப்போ ஸ்ட்ராங்காக நின்றுட்டான்ல, அடின்னு அடிச்சு இப்போ என்னை அடிச்சேல, நான் பதிலுக்கு இங்கே அடிக்கிறேன், இந்த ரீஜனில் வந்து நீ எல்லாமே எடுத்து கொண்டு போயிரு, அது வரைக்கும் உன்னை அடிக்க போகிறேன், அக்ரிமெண்ட்டோ பேச்சுவார்த்தையோ கிடையாது அப்படின்னு. நேற்று வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து முஸ்தபா கம்பெனியை வந்து பர்சனலாக மீட் பண்ணி பேசணும் அப்படின்னாரு. போயா வேலையை பார்த்து போயா, ரிஜெக்டட் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. இப்படி எல்லா விதமான இதையும் வந்து நம்முடைய அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி போச்சே அப்படின்னு அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. உண்மையிலேயே அமெரிக்கா வந்து வீழ்ச்சியின் அடுத்தடுத்த கட்டத்தில் நிற்கிறாங்க. பெட்ரோல் டாலர் கிட்டத்தட்ட போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. பிரான்ஸ்லேயும் யூதர்கள் தடை செய்யப்பட்டாங்க. ஃப்ரான்ஸில் வந்து அந்த இது ஏர் ஷோ இது வைப்பாங்க தெரியுமா, ஆயுதங்களை வச்சு டிஸ்பிளே பண்ணி அந்த இதுக்கு எக்ஸிபிஷன் வைப்பாங்க. அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து இஸ்ரேல் வந்து தடை. இஸ்ரேல் வந்து அவங்களோட எக்ஸிபிஷனில் வந்து அவங்களோட ஆயுதங்களை வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடாது. என்னென்னா, நீ வந்து குழந்தைகளை கொண்டாங்கடா, நீங்கள்லாம் கர்ப்பிணி பெண்ணு குழந்தையெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு. அதே தடை வந்து அமெரிக்காவுக்கும் அடுத்து வரும். இப்போ இது வந்து இஸ்ரேலுக்கு பெரிய ஆப்பு இல்லை. இதெல்லாம் சில நாடுகளில் தடை இருக்குல்ல, செல்வ போகிறதுக்கும் இருக்குது. அது போக என்னென்னா, அரபு நாடுகளில் ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த தடையை தகர்த்து அவனை இஸ்ரேலுக்காரனை உள்ளே கொண்டு சேர்த்தது துபாய். யுஏயில் மெயினாக துபாய். அதான் 2001-2 அங்கே இருக்கும்போது பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்தது. இப்போ ரொம்ப முக்கியமாக என்னென்னா, ஃப்ரான்ஸ் அண்டு ஜெர்மனி 2 பேரும் தனியாக நேட்டோ விட்டு பிரிஞ்சு அவங்க வந்து தனியாக ஒரு இராணுவத்தை கட்டமைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க. நேட்டோ வேண்டாம், யூரோப்பியன் யூனியன், நீங்கள் எல்லாம் யூரோப்பியன் யூனியன்லேருந்து இவங்க யூகே ஆல்ரெடி கலந்துக்கிட்டான்ல, நேட்டோவில் இருக்கானா, நேட்டோவில் இல்லை, யூரோப்பியன் கிட்ட நேட்டோவிலும் கிடையாது. அதே மாதிரி ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் சேர்ந்து தனியாக வந்து ஒரு இராணுவ இது வைக்க போகிறாங்களாம். ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு பார்த்தா உலகத்தோட மொத்த ஜியோகிராஃபி, மொத்த லேண்ட்ஸ்கேப்பு எல்லாம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் தான் சூப்பர் பவர் அப்படிங்கிறவன் அவனை காணோம், இப்போ வந்து இறங்கிட்டான். ரஷ்யா பார்த்தா யுக்ரைன்ட்ட வந்து இன்னும் திணறிட்டு இருக்காங்க. உண்மையிலே ரஷ்யா கையில் வந்து அவ்வளோ பெரிய பவர் ஆயுதங்களும் ஒன்றும் கிடையாது, உண்மையிலே திணறாங்க. இன்னொரு பார்த்தா சைனா வந்து எல்லாத்தையும் கொடுத்து போட்டு அழகாக அடித்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 17 ட்ரில்லியன் ஒரு கிட்டத்தட்ட 1200 லட்சம் கோடி கடனாளியாக இருந்தால் கூட அவனுக்கு வந்து வரவு வேறு நிறையா இருக்குது, நிறையா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை. இவன் வந்து அழிக்கிறதுக்கு பண்ணியிருக்கான், அவன் ஆக்கிறதுக்கு பண்ணியிருக்கான். அதனால் அவன் ஒரு பக்கம் இருக்கான். இந்தியா வந்து 2 பக்கம் இல்லாமல் அப்படியே தடுமாறிட்டு இருக்காங்க. உலகத்தோட மொத்த லேண்ட்ஸ்கேப் ஓகே அந்த யூனிபோலார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பைப்போலாரா ட்ரைபோலாரா அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு வந்து பாய்ச்சல் போய்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அமெரிக்கா வந்து உண்மையிலேயே ஒரு பரிதாபமான ஒரு நிலையில் அமெரிக்கா இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்க சார், இந்த போருடைய சூழல், அதை தொடர்ந்து அமெரிக்காவில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், இந்த போருடைய ஒரு அமைதி நிலைக்கு வரணும் அப்படிங்கிற பலருடைய எதிர்பார்ப்பார்னா, அடுத்தடுத்து வளைகுடாவில் இன்னும் இந்த 4 மாதங்களாகி இன்னும் சில பேர்களுக்கு இன்னும் பல நிறுவனங்களில் சம்பளமே போடாத நிலைகள் தான் இருக்குது. இல்லை சம்பளம் போடலை, அவங்கள வந்து ஊருக்கு நிறைய அனுப்பிச்சிட்டாங்க. ஆமாம், அங்கே துபாயில் நான் டெய்லி பேசுகிறேன்ல, அங்கே பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் பூரா காலி பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடிட்டுருக்காங்க. ஏர்போர்ட்டில் துபாய் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸில் ஆரம்பித்து பென்லியிலேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் இருக்குல்ல, அது எல்லாம் வந்து கான்ஃபிஸ்கேட்டட் மாதிரி வந்து தூசி படிஞ்சு என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு 3 கோடி ரூபா 7 கோடி ரூபா காரு நான் இங்கே இருந்தேன்னா அதை விட எனக்கு நஷ்டமாகும்னு சொல்லிட்டு விட்டு போட்டு நிறையா போயிருக்காங்க. அது பாரு எக்கச்சக்கமாக வந்து அங்கே துபாய் ஏர்போர்ட்டில் கிடக்கு. அதனால் மொத்தத்துக்கு தான். சரிங்க சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, I trust மெரிபா.